அவன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த மலைக்குள் நுழைந்தான். ஆதவன் ஒரு சில தூரம் உள்ளே சென்றான். அப்போது அங்கு கர்ஜனை சத்தம் கேட்டது. என்ன சத்தம் என்று அவன் பார்த்தபோது ஒரு மிருகம் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த மிருகம் பார்ப்பதற்கு புலிகளிலேயே ஒரு வகையான வெண்மை நிற புலி போல இருந்தது. அதன் உயரம் 1 மீட்டருக்கும் அதன் நீளம் 3 மீட்டருக்கும் அதிகமாக இருந்தது. அது வருவதற்கு முன்பே அதிகப்படியான ஒளியை எழுப்பிக் கொண்டுதான் ஆதவனை நோக்கி வந்தது. ஆதவன் தன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டான். பின்பு ஒரு பக்கமாக திரும்பி நின்று ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டான். அதன் பின் தன் கால்களில் இருந்து தொடங்கி முதுகெலும்பு வரை தன் ஆன்ம சக்தியை எழுப்பி தன் முழு உடல் பலத்தையும் கொண்டு அந்த புலியை நோக்கி ஒரு குத்து வீசினான். சுடர் டிராகன் முஷ்டிதான் அவன் வீசியது. அந்த குத்து புலியின் கழுத்தில் சரியாக விழுந்தது. அவன் காட்டி